வேந்தே ஆராதனை. அப்பத்தின் வடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவா உமக்கே ஆராதனை. அப்பத்தின் வடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவா உமக்கே ஆராதனை. நதிகள் கடலில் கலக்கும் நேரம், அமைதி பிறக்கும் நேரம், எங்கள் இதயம் உறவில் நிலைக்கும் நேரம், உம்மில் நிலைக்கும் நேரம். இயேசுவே உம்மை வணங்கும் நேரம், எம் மனம் இறைமயமாகும். இயேசுவே உம்மை வணங்கும் நேரம், எம் மனம் இறைமயமாகும். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் காதில் ஒலித்திடுமே, கருத்தில் நிலைத்திடுமே. ஆராதனை ஆராதனை இதய வேந்தே ஆராதனை. அப்பத்தின் வடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவா உமக்கே ஆராதனை. நீதி உறங்க உண்மை உறங்க மனிதர் தவிக்கும் நேரம், மண்ணில் பகைமை போர்கள் போதை நோய்கள் இருளை பரப்பும் நேரம். இயேசுவே தேவனே இறங்கி வாரும், நன்மைகள் ஓங்கிட வாரும். இயேசுவே தேவனே இறங்கி வாரும், நன்மைகள் ஓங்கிட வாரும். வானமுதே வாழ்பவரே வாழ்வு தாருமையா, வலிமை தாருமையா. ஆராதனை ஆராதனை இதய வேந்தே ஆராதனை. அப்பத்தின் வடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவா உமக்கே ஆராதனை. அப்பத்தின் வடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவா உமக்கே ஆராதனை.
அதில் தேடும் பொருளும் நிலையல்ல என நான் மனதார உணர்ந்தேன். அலை மோதும் வாழும் அதில் தேடும் பொருளும் நிலையல்ல என நான் மனதார உணர்ந்தேன். உன் அருள் போதும் என்றெண்ணி திருப்பாதம் வந்தேன். அருள் போதும் என்றெண்ணி திருப்பாதம் வந்தேன். அது அன்பின் வடிவில் வாழ்வாக செய்வாய். அன்பென்றால் நீ தான் என் தெய்வமே. அருளென்றால் உன் பாதம் சரணாகிறே. மனம் போல நானும் தினம் தோறும் மண்ணில் மகிழ்வொன்றை தேடி என்னை நான் இழந்தேன். மனம் போல நானும் தினம் தோறும் மண்ணில் மகிழ்வொன்றை தேடி என்னை நான் இழந்தேன். உன் நிறமாற அன்புக்குள் உயிர் வாழ வந்தேன். நிறமாற அன்புக்குள் உயிர் வாழ வந்தேன். இனி நிலையான உன்னில் நிறைவாக வாழ்வேன். அன்பென்றால் நீதான் என் தெய்வமே. அருளென்றால் உன் பாதம் சரணாகிறே. நிறைவான வாழ்வு தரும் உன் அருள் வார்த்தை நம்பி நிஜமான உன்னை நிழலாக தொடர்வேன். அன்பென்றால் நீதான் என் தெய்வமே. அருளென்றால் உன் பாதம் சரணாகிறே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 10 இறைச்சொற்றொடர்கள் 25 முதல் 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் புரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டது மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்ய விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து,
இவரை கவனித்துக் கொள்ளும். இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, பொது காலத்தின் 15வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பிக்கின்றோம். தொடக்கத்தில் கேட்ட கேள்வி நிலை வாழ்வை பற்றியது. முடிவில் சொன்ன பதில் இரக்கம் என்று. இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் வருவது அயலான். இந்த அயலானை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டால் தொடக்கம் முடிவும் சரியாகிவிடும். இயேசுவின் காலத்திலிருந்து இதுவரையிலும் உள்ள பெரிய பிரச்சனைகளில் ஒன்று நம்முடைய அயலான் யார் என்ற தெளிவு இல்லாததான். அருகில் இருப்பவன் எல்லாம் அயலான் அல்ல. ஆடை அணிகளோடு விருந்து விழாக்களில் கூடி வருகின்றவன் எல்லாம் அயலான் அல்ல. சட்டத்தையும் சம்பிரதாயத்தையும் கடைபிடிப்பதால் அயலானின் அன்பன் ஆகிவிட முடியாது. மனிதாபிமானமில்லாத மதமும் சாரமற்ற வழிபாடும் அயலானின் அன்பன் ஆக்க உதவாது. அடித்தள மனிதனின் ஆதங்கத்தை உணராமல் ஆகாயத்தில் சிதறடிக்கும் மனிதனால் அயலானை காண கண் பார்வை போதாது. எனவே தேவையில் இருப்பவன் அயலான். சமூகம் பொருளாதாரத்தால் தாக்குண்டு தவிக்கின்ற மனிதன் ஒரு அயலான். கொள்ளை, கொலை, வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவன் அயலான். அநீதியாலும் சாதியத்தாலும் நசிக்கப்பட்ட மனிதன் ஒரு அயலான். தனிமையில் வாடுவோர், அனாதைகள், ஆதரவற்றோர் அனைவருமே அயலான்களே. இயேசுவின் இந்த ஓமையை பற்றி நாம் பல முறை வாசித்திருப்போம், கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அயலானை பற்றி உள்ள விளக்கமும் நமக்கு தெரிந்திருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்று லட்சக்கணக்கான மக்கள் வறுமையிலே வாடுகிறார்கள். மனித மாண்பு மறுக்கப்பட்டு உரிமைகள் மீறப்பட்டு இழிவாக நடத்தப்படுகிறார்கள். இவர்கள் எல்லோருமே நமக்கு அடுத்திருப்பவர்களாகத்தான். அப்படி என்றால் இயேசு அறிவித்த அன்பு கட்டளையின் பொருள் என்ன? உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூற வேண்டும் என்பதுதானே. எல்லாருக்கும் கடமை உண்டு. எனவே கண்டுகொள்ளாமல் போவதும், விலகிச் செல்வதும், இரக்கம் காட்டாமல் இருப்பதும் நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்கிற வழிகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்கு மனிதர் உள்ளனரோ அங்கு அன்பு கட்டளை செயல்படுத்தப்பட வேண்டும். அது மனிதத்தை தாண்டியும் இயற்கை, விலங்கினங்கள் இவர்களையும் அன்பு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கட்டளைக்கு விதிவிலக்கு கிடையாது. எனினும் சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டோர் நமது தனி அன்புக்கு உரித்தானவர் என்பது இயேசு நமக்கு அளிக்கின்ற போதனை. தன்னலம் கோலோச்சுகின்ற இந்த சமயத்திலே, திரு அவையிலே, சமூகத்திலே இது ஒரு பெரிய சவால். இந்த சவாலை சந்திக்க ஆண்டவர் துணை புரியட்டும். அயலானை தெளிவாக்கட்டும். இரக்கம் கொள்ளுவோம். நிலை வாழ்வு பயணத்திலே நம்மை நாம் இணைத்துக் கொள்வோம். ஆமென். அன்பான இறைவா, நாங்கள் நிலை வாழ்வு என்றால் ஏதோ என்று நினைத்து கொண்டோம். அயலான் என்றால் யாரோ என்று நினைத்து கொண்டோம். அதற்காக வருந்துகிறோம். ஆலயத்திலே 24 மணி நேரமும் ஜெபமாலையும் திருப்பலியும் நிறைவேற்றிவிட்டு ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே என்று கதறி கத்தி நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா என்று சொல்லி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்று சொல்லி கத்தி கொஞ்ச நேரத்தை செலவு பண்ணால் எங்களுக்கு நிலைவாழ்வு கிடைத்துவிடும் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆண்டவரே, அதற்காக மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நிலைவாழ்வுக்கு வழியை தேடுவது, மாறாக சட்டத்தினாலும் சப்தத்தினாலும் குரல் கேட்கப்படாமலும் பணம், படிப்பு, அழகு, அந்தஸ்து, ஜாதி, கௌரவம் இவற்றால் ஓரங்கட்டப்பட்ட நலிவுற்ற மக்கள்தான் எங்களது அயலான். இவர்கள் வழியாகத்தான் நாங்கள் இரக்கம் காட்டி அதன் வழியாகத்தான் நிலை வாழ்வு பெற முடியும் என்பதை எங்களுக்கு புரிய வைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கஷ்டப்படுகிற மனிதனுக்கு நான் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் அவனுக்கு என்ன ஆகும் என்ற கேள்வியை எங்களிலே பார்க்க செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஒருவேளை அரசல் புரசலாக வாழுகிற இந்த நவீன உலகத்திலே அடிபட்டு கிடக்கின்றவனுக்கு நாங்கள் உதவி செய்தால் எனக்கு என்ன ஆகும், எனக்கு என்ன நடக்கும் என்று நாங்கள் கருதியிருந்தால் நாங்கள் பாவம் செய்கிறோம், தவறு செய்கிறோம், ஒதுங்கி போகிறோம், சமூக அக்கறை இல்லாமல் எழுந்து போகிறோம். கூடிய மட்டுக்கும் எங்கள் மத்தியிலே எங்களோடு வேதனைப்படுகிற, கஷ்டப்படுத்தப்படுகிற நலிவுற்ற விளிம்பு நிலை, கடைநிலை மக்களோடு எங்களை நாங்கள் இரக்கத்திலே ஐக்கியப்படுத்திக் கொண்டு அதன் வழியாக எங்களுக்கும் பிறருக்கும் நிலை வாழ்வின் வழிகாட்டிகளாக, வாய்க்கால்களாக எங்களை மாற்றும் அதற்கான சூழ்நிலைகளில் நாங்கள் தெளிவோடும் துணிவோடும் வளவர எங்களுக்கு வாழ்க்கை அருளை தாரும். ஆமேன். உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். உடன் நடக்கும்
மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். பசியாயிருப்போர்க்கு உணவு கொடுத்திடுவோம். தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம். ஆடையில்லாதோர்க்கு அகதிகளானோர்க்கு சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம். உடலுள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம். இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம்.
இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் இரக்கத்தின் நிறையா. ஐயப்படுவோர்க்கு அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம். பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம். துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம். குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம். தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம். வாழ்வோர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம். இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.